ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸசைஸ் 9 அண்ட் 10 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு வேர்ட்ஸ் எழுதணும், வேர்ட்ஸ் வச்சு ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். இப்போ இந்த ஸ்ட்ரோக் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நோட்டு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இது உங்களுக்கு ரீட் பண்ண முடியும். இப்போ நான் ரீட் பண்ணி காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கேப், கேட்ச், பாத், பாத், pad, padlock, cash, cashier. ரெண்டாவது tongue, chunk, rung, lunch, munch, hung, poke, hub. Third, bill, below, cheek, chick, reek, rick, meal, mill, arm, army, armor, arc, archangel, arrow. லாஸ்ட் ஒன் உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபோர்த் ரோல லாஸ்ட் ஒன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஆர் இருக்கு. மேலேயும் வவல்ஸ் கொடுத்துருக்காங்க லைட் ஷேடில், கீழே டார்க் ஷேட் வவல்ஸ் இருக்கு. இது அரியர். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இந்த வேர்டு மென்ஷன் பண்ணேன். அரியர். ஃபிஃப்த் ஒன்ல அண்ட் சிக்ஸ்த் ஒன் அதே மாதிரி நீங்களே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு 300 பேஜுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். இதில் பேட்ச், பேட்ச், ஃபேனி, ஷாப், ஷாடி, ஜாலி இந்த மாதிரி எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை படிச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் லைனில் பெய்ட், பேஜ், பேக், பெக், ஜெயில், ஜெல்லி. இப்போ நான் எதுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன்னா, இப்போ நான் ரீட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு ரூல்டு நோட் எடுத்து எழுதி பார்க்கணும். இதுவே உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் எங்கெங்கே தெரியல அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? இதில் உங்களுக்கு இப்படி பண்ணும்போது தான் உங்களோட நாலேஜ் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லீப், லிப், லீவ், live, lead, lit, knave, navy, enough, bail, bell, below, may, make, name, namely, home, money, feed, food, heat, tip, loom, limb. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிராம்லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராம்லாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது நமக்கு செப்பரேட்டாகவும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸசைஸ் 11லேருந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வர எக்ஸசைஸில் சென்டென்ஸ் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் தாண்டி உங்களுக்கு சென்டென்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் எடுக்கிற மாதிரியும், ஸ்ட்ரோக்ஸ் பார்த்து சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரியும், சென்டென்ஸ் பார்த்து ஸ்ட்ரோக்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஏ, ஆன் இது ரெண்டுத்துக்குமே எங்கே ஏ போடணும், எங்கே ஆன் போடணுன்றது நமக்கு தான் தெரியணும். வவ்வல்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது ஞாபகம் வச்சுட்டு நம்ம அந்த அந்த டாட் இருக்கு இல்லையா? ஏ, ஆன்குள்ள டாட் அந்த வவ்வல்ஸை யூஸ் பண்ணணும். அந்த கிராம்லாக்ஸ்குள்ளது இது. தி, ஆல்னா அபோவ் தி லைன், டூ ஆன் தி லைன், டூ லைட் ஷேடு, ஆஃப் டூ அது ஆன் தி லைனில் லைட் ஷேடு, அபோவ் தி லைன் ஆன் லைன் டச் பண்ணுற மாதிரி, பட் இது ஆவ், ஆக்ட், ஆக்ட் இது மூணுத்துக்குமே இந்த ஒரே ஸ்ட்ரோக் தான், சாரி ஒரே கிராம்லாக்ஸ் தான். அடுத்தது டவுன், ஹூ டவுனில் இருக்க ஹூ, அப்பில் இருக்கிறது அண்ட் லைன் டச் பண்ணியிருக்கிறது ஷுட். எக்ஸசைஸ் 11 உங்களுக்கு லைன் ரீட் பண்ணி காட்டுறேன்.
நீங்க சென்டென்ஸ் எழுத பாருங்க. They should ship all the coal on Monday, the 10th of May. Ask the cashier to pay all the money into into the bank at 2 today. Miller and Robbie say they hope to get all the lead ready to catch the ship Adelaide on the 4th of the month. The bill of lading should read Canada on the 4th of March. Who among all the party may move the vote? இந்த மாரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.